இந்த இண்டிகேட்டர் வந்து Mr.S.A.Raju இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து மாசத்தோடைய ஃபர்ஸ்ட் வீக்கோடைய கைக்கு மேல வச்சு நம்ம ட்ரேட் பண்றதுக்கும், மண்டே லெவலுக்கு மேல மண்டே திங்கட்கிழமை கேண்டிலுடைய கை லோவை மார்க் பண்ணி அதுக்கு மேல ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா என்ட்ரி போகிறதுக்கும் பொசிஷன் ட்ரேடு பண்ணுறதுக்காக இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இண்டிகேட்டர்ல ட்ரெண்ட் கலருங்கிறது வந்து கேண்டில் சிக்ஸோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கு தேவையான டிக் பண்ணிக்கலாம். இது அந்த கேண்டில்ஸ் உள்ள கலர் மாற வேண்டாம், எனக்கு ட்ரேடிங் வியூல உள்ள கலரே போதும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு அந்த அந்த ட்ரேடிங் வியூல உள்ள பச்சை கலர் சிவப்பு கலர் கேண்டிலே வந்துருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ட்ரெண்ட் அப்படின்னா மாசத்தோடைய ஃபர்ஸ்ட் மாசத்தோடைய கைலோவை மார்க் பண்ணி கொடுக்கும். இந்த சில மாசத்துடைய ஃபர்ஸ்ட் டே உடைய இதை வச்சு பண்ணுவாங்க. அதுக்காக இந்த இது அதுக்கு அடுத்து ஷோ லேபிள் இதெல்லாம் புரியும். இது வந்து ஷோ கரண்ட் டே உடைய கை லோவு, கரண்ட் வீக்கோடைய கை லோ மார்க் பண்ணிக்கும். இது வந்து ஷோ ப்ரீவியஸ் டே, ஷோ கரண்ட் வீக்கு, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, 52 வீக் கை, 52 வீக் லோ, இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது கலர் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்து வச்சுருக்கோம். இது எம் கட்சியிலங்கிறது மண்டே கைலோடைய மார்க் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் ஒரு 4 மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். 5, 20, 50, 100, 200. இதில் உங்களுக்கு எது தேவையோ பயன்படுத்திக்கோங்க. இந்த ஃபுல் ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து மாசத்தோடைய ஃபர்ஸ்ட் வீக்கோடைய கை மேல உள்ளது அந்த பச்சை கலர் வந்து இருக்கும். இந்த ப்ளூ வந்து இந்த ப்ளூவும் இந்த கிரே கலரும் மண்டேவுடைய கையிலோவை மார்க் பண்ணி இருக்கும். இது என்ன கான்செப்ட்னா, அந்த டெக்னிக்கல்ல பேசிக்கா இந்த டேகோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நிலையில உள்ள கையவும் லோவையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுல இருந்து பண்ணுவாங்க இல்லையா, ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கான்செப்டா வச்சு இது உருவாக்கப்பட்டது தான். இது மிகவும் அடிப்படையான இதுதான். இது வந்து எப்படின்னா டேல தான் நீங்க இதை செக்அப் பண்ணி பார்க்கணும். எவ்ரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ட்ரேடு கிடையாது. ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வீக்கோட கைக்கும் லோக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வந்துடும். இதுக்கு மேல நமக்கு வந்து ஒரு அடுத்த நாள் 7வது நாள் வந்து கேண்டில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த மாசம் ஃபுல்லா அந்த ஸ்டாக்கை வந்து பொசிஷனுக்கு ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுக்காக இதனுடைய வாரத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்கோடைய கையிலோ, இது வந்து திங்கட்கிழமையுடைய கையிலோ, திங்கட்கிழமை மேல ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை எண்டு எடுத்து 8வது நாள் எண்டு எடுத்து இந்த கான்செப்டை வச்சு அந்த மாசம் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணலாம். பெரும்பாலும் ஒரு சீசன் எடுக்கிறவங்க திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எண்டுக்கு போயிட்டு புதன் வியாழனே கொடுத்துட்டு வெளியில வந்துடுவாங்க. அந்த மாதிரி டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆகும். இது வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இது தேஜாஸ் நெட்வொர்க்ல நான் இந்த வாரம் புதன்கிழமை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். நேற்று நான் மார்க்கெட்ல இல்லை எடுத்த ஸ்டாக் இது. இதை நீங்க 1 ஹவர்லையும் வச்சு நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு 1 ஹவர்ல பார்த்து நீங்க என்ட்ரி போய்க்கலாம். இந்த மண்டே லெவலுக்கு மேலதான் எனக்கு வந்து இந்த இது க்ளோஸ் கொடுத்துச்சு, ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துச்சு. இதை என்ட்ரி போயிருந்தோம்னா இதுல எனக்கு அன்னைக்கு 733 என்ட்ரி போய் 766 கொடுத்துட்டு வந்தேன் இந்த ஸ்டாக்கு. அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க்கும் அதே மாதிரி கிடைச்சிச்சு. இப்ப இதுக்கான ஸ்கிரீனர் வந்து வச்சிருக்கோம். அது என்னன்னா, இது வந்து இந்த ஸ்கிரீனர் வந்து உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம், இது செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும். இது புதன்கிழமை பார்க்கறது, வியாழக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை. இப்போ இந்த ஸ்டாக்லாம் எடுத்து வந்துருக்கு. இப்போ யூகோ பேங்க், மாஸ்டர் டெக், பரிமலா என்டர்பிரைஸ் இதெல்லாம் வந்துருக்கு. இந்த ஸ்டாக் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம். நம்ம என்ன கிழமை பாக்குறோமோ அதை மாத்திரம் ஆன் பண்ணிட்டு மத்த ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்கிரீனரோட இது இந்த மாதிரி இது. அடுத்து இன்னொரு ஸ்கிரீனர் இருக்கு, அதுன்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த உதாரணத்துக்கு மாஸ்டர் போவோமா, மாஸ்டர் போவோம். இது மாஸ்டர் திங்கட்கிழமை இது வந்து உள்ளுக்குள்ள வரல. இங்க ஆனா இந்த பச்சை கலர் கேண்டிலுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோட கைக்கு மேலதான் இருக்கு. ராஜு சார், இப்போ வந்து அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து மண்டேவோட கையிலோங்களா? இந்த ப்ளூ வந்து மண்டேயோட கையிலோ, வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட கையிலோ. ஃபர்ஸ்ட் வீக்கோட கையிலோ அந்த கிரீன்
ஸ்கிரீனு. இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்குடைய லோ. இது கை, இது லோ. இது மண்டேயுடைய கை, இது மண்டேயுடைய லோ. இந்த ஸ்கிரீனர் படி இது மண்டேக்கு மேலதான் வந்திருக்கு. கரெக்டா வந்திருக்கு. திங்கக்கிழமை நம்ம வந்து இதை 1 hour கழிச்சு நம்ம என்ட்ரி போய்க்கலாம். இதுக்கு மேல ஓப்பனோ இருந்துச்சுன்னா என்ட்ரி போய்க்கலாம். நீங்க ஒரு 1 hour வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க என்ட்ரி போகணும். இப்ப இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து நாளைக்கு வந்து என்ட்ரி வந்து வீக்லி கைக்கு மேல மண்டே லெவலுக்கு மேல இருந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சுனா தான் நம்ம என்ட்ரி ஆக போறோம். நம்ம வந்து மண்டே லெவலுக்கு மேல போனாலே போதும். வீக்லி வந்து அப்போ ஸ்டாக்கை எடுக்கலாம், நம்ம குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறோம். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு மாசம் ஃபுல்லா ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா இந்த வீக்கிலுடைய கை முடிய எப்ப பிரேக் அவுட் ஆகுதோ அது முடிய நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் வீக்கை பார்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய என்ட்ரி வந்து திங்கட்கிழமை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்க டேல தான் பார்க்கணும். 1 hourல பார்க்கணும். நீங்க மேனுவலா நீங்க வகைஞ்சுதான் பார்க்கணும். இது செட்டப் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது வந்து பொசிஷனுக்காண்டி இது உருவாக்கப்பட்டது. இன்ட்ராடேக்கு பண்றது இல்லை. நீங்க இன்ட்ராடேக்கு செக்அப் பண்ணணும்னா நீங்க மாத்தி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாக்குக்கு ஓகே வந்திருக்கு. அடுத்த ஸ்டாக்கு என்ன வந்திருக்கு? அடுத்து இன்னொரு ஸ்கிரீனர் ஒன்று இருக்கு. இந்த ஸ்கிரீனர் இது வந்து செகண்ட் வீக்கு போனோம்னா இந்த இது ஆன் பண்ணி பார்க்கணும். இப்போ 3rd வீக் நடக்குது. இப்போ இந்த ஸ்கிரீனர் ஆன் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி விட்டு இதில் உள்ள ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னம்னா இன்னைக்கு நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு வாரத்தோட மண்டே கைக்கு மேல ஓபன் ஆகுற ஸ்டாக். இந்த ஸ்கிரீனர் வந்து மார்க்கெட் அவர்ஸ்லயே ஒர்க் பண்ணுறது. இந்த ஸ்கிரீனர் ஸ்விங் வீக்லி பிரேக் அவுட். இந்த ஸ்கிரீனர் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதை இந்த ஸ்கிரீனர் யூஸ் பண்ணணும். இது வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணணும். மார்க்கெட் எண்ட் ஆஃப் டேட்ல யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்கிரீனர் வந்து மார்க்கெட் அவர்ஸ்ல 9:15 இருந்து 10:15 மேல கூட நீங்க ரன் பண்ணி விட்டு ஸ்டாக் வந்தா நீங்க எடுக்கலாம். இந்த ஸ்கிரீனர் இந்த ரெண்டையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் உள்ள ஸ்டாக் ஏதாவது பார்ப்போம். இன்னைக்கு எடுத்து வந்துக்கலாம். இதெல்லாம் மார்க்கெட் அவர்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டாக். இது எடுத்திருந்தாலும் பொசிஷன் ஹோல்டு பண்ணி இருந்திருக்கலாம். இந்த இது வந்து சும்மா கையில மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ற மெத்தடு தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்துச்சு, ரேட்டா வந்து போயிருக்கு. இந்த மாசம் ஃபுல்லா அந்த அடுத்த வாரம் ஃபுல்லா அதை ஃபுல்லா நம்ம ஹோல்டு பண்ணலாம். எண்டுக்கு எடுத்தாலுமே இந்த இது வந்து டே உடைய இது கை, ப்ரீவியஸ் டே உடைய கை. இது இந்த அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த மண்டே வீக்கிலுடைய ஃபர்ஸ்ட் வீக்குடைய கைலோ இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வீக்கோட கைலோ இந்த இதுக்கு இடப்பட்டல வந்துச்சுன்னா இந்த மஞ்சள் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட கைக்கு மேல போச்சுன்னா போலிஸ், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா பேலிஸ். அப்போ வந்து இந்த சிவப்பு கலர் ஃபார்ம் ஆயிருந்தா இருக்கு பாருங்க. கீழே வந்துருக்கு, ஆனா சரியா க்ளோஸ் கொடுக்கல, திருப்பி சைடு வேஸா போயிடுச்சு. இந்த மாசம் போன மாசம் இந்த அதை கீழே வந்துருச்சு. அப்படியே சிவப்பு கலர் கேண்டில் திருப்பி போயிட்டு இதெல்லாம் நியூட்ரல் ஆகிருக்கு. இது கீழே வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கலர் கேண்டில் பேலிஸ் கேண்டில் ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். மூவிங் இது வந்து 20 மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் கூட நீங்க ஸ்டாப் லாஸா வச்சு ரெண்டுக்கு போய்க்கலாம். அவ்வளவுதான் சார். இது வேற ஒன்றும் இல்லை சார். வேற என்ன சார்? இது ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் வீக்கோடைய கையில மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் சார். அவ்வளவுதான் கான்செப்ட். டெக்னிக்கல் ஒரு அடிப்படையான ஒரு டேட்டா பாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கையில மார்க் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா? அந்த இதுதான், அந்த கான்செப்ட் தான் இது. இதை வச்சு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியுமா சார்? இன்ட்ராடே பண்ணலாம். அது 1 hour 30 minutes வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்க ஒன்று 20 மூவிங் ஆவரேஜ் கீழே ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் டே, அதாவது அந்த டே உடைய கேண்டில் லோவா வச்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு போய்க்கலாம். ஓகே சார். ஓகே சார். சரிங்க மேடம், ஸ்டாப் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார்.